வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நலத்திட்ட பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பாலம் மற்றும் ஜீவா நகர் சாலை பழுதடைந்துள்ள நிலையில் அதை சரி செய்வதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் தொகுதி மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுமக்களின் இன்னல்களை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் துறை அதிகாரிகளிடம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி குறைகளை சரி செய்ய ஆணையிட்டார். அதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்காக அரசாணை பெறப்பட்டு நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் சக்தி நகர் பொறுப்பாளர்கள் அல்போன்ஸ், பாலாஜி, மம்மதி, அம்மா, உமா, மகேஸ்வரி, வினோத் மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் மட்டுமின்றி பிற படிப்புகளுக்கும் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மாணவர் நாள் விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி காமராஜர் பிறந்தநாள் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பேசும்பொழுது காமராஜர் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தார், கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார், நாட்டின் அனைத்து தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்தார். காமராஜர் வழியில் புதுச்சேரியில் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு செயல்பட்டு வருகிறது. எத்தனையோ திட்டங்களை பிள்ளைகளுக்கு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கு பல சலுகைகளை வழங்குகிறது. கல்விக்காக அரசானது ஆண்டுக்கு ரூபாய் 1350 கோடியை ஒதுக்குகிறது. இதில் பள்ளி கல்விக்காக ரூபாய் 950 கோடியை செலவிடுகிறது. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு படித்து வருகின்றனர். பிற படிப்புகளுக்கும் 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அது இந்த கல்வியாண்டிலே நடைமுறைப்படுத்தப்படும். லேப்டாப் வழங்கவில்லை என்ற குறை இருக்கின்றது. இன்னும் ஒரு மாதத்துக்குள் லேப்டாப் வழங்கப்படும். பள்ளி கல்வி மட்டுமின்றி உயர்கல்வி கொடுப்பதிலும் அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. எல்லோரும் படிக்க வேண்டும். அதற்கு அடிப்படை கல்வி. அந்த கல்வியை கொடுப்பது அரசின் கடமை. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி தர வேண்டும்.
அதன் மூலம் பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் வர வேண்டும் என்பது பிரதமரின் எண்ணம். அதற்குரிய வாய்ப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பது நம்முடைய அரசின் எண்ணம். பள்ளி கல்வி சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் உயர முடியும். பள்ளிகளில் மாணவர்களுக்கு சரளமாக பேசும் பழக்கம் வர வேண்டும் என்பதை அரசு உணர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தேவையான கல்லூரிகளை கொண்டு வரவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நல்ல நூல்களை படித்தால் நல்ல சிந்தனையாளராக வர முடியும். அதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவ முடியும். எனவே பிள்ளைகள் நல்ல நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக படித்தால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் எதிரில் அமைந்துள்ள பாரதி நகர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் திரு ஏ ஜான்குமார் அவர்கள் மற்றும் உழற்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்கள், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விவிலியம் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தனர். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாண சுந்தரம் அவர்களின் சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 2.5 கோடி செலவில் 2025 முதல் 2026 ஆண்டுக்கான நலத்திட்ட உதவிகள் மேற்கொள்ள திட்டமிட்டு கடந்த கனமழை பாதிப்பின் போது ரூபாய் 1 கோடி செலவில் 13,000 குடும்பங்களுக்கு மழை நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பிறந்தநாள் விழாவில் இன்று ரூபாய் 35 லட்சம் செலவில் இலவச சேவைக்காக டென்ட், பிரீசர் பாக்ஸ், டைனிங் டேபிள் சேர், டெலிவரி வாகனம், தரை விரிப்பு உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். மேலும் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் விதவை, கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 78 பயனாளிகளுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 75 பயனாளிகளுக்கும், குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்ட நிதி உதவி 26 பயனாளிகளுக்கும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் தொடர் நோய்க்கான நிதி உதவி 3 பயனாளிகளுக்கும், ஏழை மணப்பெண் திருமண நிதி உதவி 5 பயனாளிகளுக்கும், 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியில் கல்வீடு கட்ட முதல் தவணையாக ரூபாய் 2.50 லட்சம் 7 பயனாளிகளுக்கும், கலப்பு திருமண நிதி உதவி ரூபாய் 2.50 லட்சம் 2 பயனாளிகளுக்கும் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாண சுந்தரம் அவர்கள் மதிய உணவு வழங்கினார். மேலும் காலாப்பட்டு தொகுதி முழுவதிலும் இருந்து பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அமைச்சர் கல்யாண சுந்தரம் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மகன் வில்லியம் ரிச்சர்ட்ஸ் அவர்களே மற்றும் அவருடைய நம்முடைய கல்யாண சுந்தரத்தின் அன்பு நண்பர்களே, மேடை முன் அமர்ந்திருக்கும் என் அருமை தாய்மார்களே, பெண்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இங்க அறக்கட்டளை மூலயமா எல்லா டேபிள் சேரு இதெல்லாம் வழங்குறத புதுசாக பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஆரம்ப காலத்தில் நான் அரசியலுக்கு வராத முன்னாடியே ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்ததே இவர் தான். ஒரு முறை ஸ்ரீகாந்தோடைய டெத்துக்கு அங்கே போயிருக்கக்குள்ள இவருடைய அறக்கட்டளை பாக்ஸ் தான் அவருடைய சிறப்பட்டு இருந்தது. இன்னும் இவர் பேர் போட்டு வச்சுருந்தேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். சரி, இந்த மாதிரி மக்களை கவர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் நான் எங்கள் இடத்த என்னுடைய தொகுதியில் நிறைய நலத்திட்டங்கள் தொடங்கி நீங்கள் நிறைய விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பாக இன்னும் 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழணுன்றது இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு எடுத்துக்கிறேன். கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை என்றும் அதிமுகவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு யோகிதை கிடையாது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் ஆவேசமாக தெரிவித்தார். பாரத் சஞ்சார் நிர்வாகம் லிமிடெட் சார்பில் புதுச்சேரி வணிக பகுதி தமிழ்நாடு வட்டம் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொலைபேசி ஆலோசனை குழு கூட்டம் நடைபெறுகிறது.
இதில் பங்கு பெறுவதற்காக புதுச்சேரி தலைமை நிலைய BSNL அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழக அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் வி சண்முகத்திற்கு புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வி சண்முகம், தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வியுற்று இருக்கிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் அளித்தவர், கருணாநிதியும் ஸ்டாலினும் 10 வருடங்கள் ஆட்சியில் கிடையாது என்றும் அதிமுகவை பற்றி விமர்சிக்க ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது என கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி மாதா கோவில் அருகே உள்ள கல்லறைக்கு ரூபாய் 10 லட்சம் செலவில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு திட்டப் பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி மாதா கோவில் அருகே உள்ள கல்லறைக்கு சுமார் 10,40,000 ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 3.07 லட்சத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் பிரான்சில் வேலைவாய்ப்பு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். பிறகு வாட்ஸ்அப் மூலம் அதிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது எதிர்முனையில் பேசிய நபர் பிரான்சில் வேலை உள்ளதாகவும் இதற்காக பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு 1,96,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூரை சேர்ந்த நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 65,000, கருவடிக்குப்பத்தை சேர்ந்த நபர் 42,000, சாரத்தை சேர்ந்த நபர் 4,300 என மொத்தம் 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 3,07,300 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புற்று மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது. கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை நிர்வாக பணியில் சேர்ந்துள்ள IAS அதிகாரி சௌத்ரி முகமது யாசினிக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை நிர்வாக பணியில் சேர்ந்துள்ள IAS அதிகாரி சௌத்ரி முகமது யாசினிக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி வேளாண்மை, கால்நடைத்துறை, துறைமுகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாநில வரிகளுக்கான செயலர் மற்றும் ஆணையராகவும் அவர் கூடுதல் பொறுப்பில் இருப்பார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாகவும் சௌத்ரி முகமது யாசின் நியமிக்கப்பட்டுள்ளார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமனத்தம், சேதராப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமனத்தம், சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் காலை 9 மணி அளவில் கூடப்பாக்கம் பேட் நடுத்தெரு, புதுப்பேட் மற்றும் கொல்லிவேலி தெருவிற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 60,75,000 மதிப்பீட்டிலும், தொண்டமனத்தம் தீபஒளி பள்ளி முதல் தேரடி வரை யூவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 1,17,67,000 மதிப்பீட்டிலும், தொண்டமனத்தம் SS நகருக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் 57,29,241 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு விநாயகர் கோயில் முதல்
இபி அலுவலக வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 87,30,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் முன்னாள் அமைச்சர் சாய்ச்சி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலத்துங்கன், அருண் ஆனந்த், தேவா மற்றும் ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் உட்பட கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகரில் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் புதைவிட கேபிள்கள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரூபாய் 53 லட்சம் மதிப்பில் புதைவிட கேபிள்கள் மற்றும் தெருவிளக்குகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 34 லட்சம் செலவில் வளர்ச்சி பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலைகள், கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் விரிவாக்கம் பகுதியில் ரூபாய் 19,37,000 மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் ரமேஷ் நகர் மற்றும் ஆதீஸ்வரா நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 14,56,000 மதிப்பீட்டில் மண் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலைகள் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திண்டிவனத்தில் புதிய நகர நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 37ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்றி வைத்தார். இந்த நிலையில் இன்று திண்டிவனம் நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் வந்த நிர்வாகிகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய திண்டிவனம் நகர பொறுப்புகளை வழங்கினார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்து வருகிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.